வணக்கம் மக்களே! இந்த வீடியோல நம்ம சில பங்குகள் பற்றியான அப்டேட் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம். கூடவே ஜெனரல் மார்க்கெட் அப்டேட்ட பற்றியும் பார்க்க போறோம். ஒன்னொன்னா நம்ம பார்ப்போம். நம்ம பார்க்க போறது, இந்த குளோபல் டென்ஷன் பற்றியான அப்டேட் தான். ட்ரம்ப் ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் வழியில ஈரான் துறைமுகத்துக்கு எந்த கப்பலையும் நாங்க போகவும் விடமாட்டோம். அங்கருந்து வேற எந்த கப்பலையும் நாங்க வரவும் விடமாட்டோம் அப்டின்ட்டு ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருந்தாங்க. இப்ப சீனாவோட 2 கப்பலையும் பார்த்தீங்கன்னா, அவங்க வழிமறைச்சு திருப்பி அனுப்பியிருக்கிறதா மரைன் டேட்டா ஏதோ ஒண்ணு வந்து குடுத்துருக்காங்க. இதனால சீனாவும் பார்த்தீங்கன்னா, கொந்தளிச்சு சில வார்த்தைகள வந்து உதிர்த்திருக்காங்க. சில வார்னிங்கும் வந்து குடுத்துருக்காங்க. நாங்க 2 பேரும் ஒப்பந்தம் போட்டிருக்கோம். அவங்க கிட்ட இருந்து நாங்க கச்சா எண்ணெய் வாங்கிட்டு இருக்கோம். அது எங்க 2 நாட்டுகளுக்கு இடையிலான பிரச்சனை. நீ வந்துட்டு போக்கூடாது, வரக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு எந்த உரிமையும் இல்ல அப்படின்ட்டு சைனா தரப்புல இருந்து ஒரு கடுமையான ஒரு எச்சரிக்கை வந்து குடுத்துருக்காங்க. நாங்க போவோம், நாங்க வாங்கிட்டும் வருவோம், குடுக்குறோம்னா குடுத்துட்டும் வருவோம். இத நீ கேட்கக்கூடாது, நீ தடுக்கக்கூடாது அப்படின்ட்டு சைனா வந்து கடுமையா வந்து எச்சரித்திருக்காங்க. இதுக்கு என்ன மாரியான ஒரு ரியாக்ஷன் வரும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். மொத நாடா பார்த்தீங்கன்னா, ட்ரம்போட இந்த செயலுக்கு சைனா பார்த்தீங்கன்னா, ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இன்னும் லைனா ஒவ்வொருத்தங்களா வந்து தெரிவிப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அது மட்டும் இல்ல, இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மர் பிளாக்கேடே பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாட்களுக்கு நிலைக்குமான்னு தெரியல. ஏன்னா, ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா, நல்லா பல்டி அடிக்கக்கூடிய ஒரு திறன் வாய்ந்தவர். அதனால நாளைக்கே கூட பல்டி அடிச்சாலும் அடிக்கலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். என்னென்ன ஒரு மாற்றம் நடக்குதுங்கிறத நம்ம பார்ப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த ஐடிசி நிறுவனம் இப்ப தான் வந்து ரூ. 300 வந்து தொட்டுது. இப்ப திரும்ப பார்த்தீங்கன்னா 300க்கு கீழ வந்து நின்னு க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த ஐடிசி கரெக்ட்டா ரூ. 298 கிட்ட க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த நிலைமையில என்ன செய்தி வந்திருக்குன்னா, சிகரெட் வால்யூம் வந்து கம்மி ஆயிருக்கிறதா ஒரு அப்டேட் வந்திருக்கு. வேற எந்த வெப்சைட்டும் இல்ல. நம்மளோட வெப்சைட் தான் இந்த இடத்துல போட்டிருக்கேன். இன்னைக்கு ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா, இந்த ஐடிசி பற்றியான ஒரு ஆர்டிக்கிள போட்டிருக்கேன். செக் பண்ணாத நண்பர்கள் நீங்க தாராளமா செக் பண்ணி பாருங்க. retailoption.in அப்படின்னு நீங்க அடிச்சாலே போதும். அதில ஆர்டிக்கிளா இருக்கிறதே இந்த ஐடிசி ரிலேட்டடான அப்டேட் தான். இப்ப இந்த இத பற்றி இப்போ வால்யூம் டிக்ளைன் ஆகியிருக்கிறது இத பற்றியெல்லாம் நம்ம பெரும்பாலும் வந்து அதிலேயே வந்து டீட்டெயில்டா வந்து எழுதியிருக்கோம். 2 நிமிஷம் தான் ஆகும் அத படிச்சு முடிக்கிறதுக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் நாட்களுக்கு ஐடிசியில பார்த்தீங்கன்னா, இதே ஒரு பஞ்சாயத்து வந்து தொடரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். அதுக்காக நம்ம அக்யூமுலேட் பண்ணாம விட முடியுமான்னு கேட்டா டெஃபினட்டா வந்து விட முடியாது. என்ன பொறுத்தவரைக்கும் ஃபோக்கஸ் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு எஃப்எம்சிஜி பங்குகள்ல இதுக்கு முன்னாடி சில எஃப்எம்சிஜி பங்குகள் பற்றி நம்ம பார்த்துருப்போம். அந்த இடத்துலலாம் நான் வந்து ஃபோக்கஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா தான் இப்பவும் வந்து நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, எல்ஐசி தரப்புல இருந்து அப்டேட். எல்ஐசி ஆல்ரெடி போனஸ் இஷ்யூ பண்ண போறதா ஒரு செய்திய வந்து குடுத்திருந்தாங்க. இப்போ 1:1 போனஸ் பார்த்தீங்கன்னா, அனௌன்ஸும் பண்ட்டாங்க. பட் இன்னும் ரெக்கார்ட் டேட் எல்லாம் வந்து இவங்க வெளிவிடல. விரைவில் பார்த்தீங்கன்னா, ரெக்கார்ட் டேட்ட வந்து ரிசல்ட் அப்ப தான் வந்து சொல்லுவாங்கன்னு நான் நெனைக்கிறேன். எல்ஐசில ஒரு போனஸ் இஷ்யூ நடக்க போகுது. அடுத்தது ஆர்பிஐ பார்த்தீங்கன்னா, உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் விண்ணப்பிச்சிருந்த அந்த விண்ணப்பத்த பார்த்தீங்கன்னா, திருப்பி அனுப்பிச்சுட்டாங்க. ஏன்னா, இன்னும் வந்து நீங்க வொர்க் பண்ணணும். டைவர்சிஃபை பண்ணணும். உங்களுடைய லோன் புக் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. லோன் புக்கும் பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்டேபிளா, ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்ட்டும் ஆர்பிஐ பார்த்தீங்கன்னா, சில விதிமுறைகள போட்டிருக்காங்க. நாங்க டைவர்சிஃபை பண்றதுக்கு தயார் அப்படின்னு தான் உஜ்ஜீவன் அதுல குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. பட் அப்படி இருந்தும் கூட இன்னும் கரெக்ட்டா வந்து டைவர்சிஃபை பண்ணாம இருக்காங்க. இந்த டைவர்சிஃபை எதுக்கு முக்கியம் அப்படின்னா, இவங்க பெரும்பாலும் வந்து இந்த அன்செக்யூர்ட் லோன் ரீட்டெயில் பீப்பிளுக்கு குடுத்திருப்பாங்க. அதனால பேங்கோட உறுதித்தன்மை ரொம்ப கேள்விக்குறியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் இந்த லெண்டிங் புக் பார்க்கும்போது ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்ட்டு ஆர்பிஐ வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. இதெல்லாம் சரி பண்ணிட்டு நீங்க திரும்பவும் அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது 2வது பேங்க் இந்த லைசென்ஸ் திருப்பி அனுப்பப்பட்டது. இதுக்கு முன்னாடி ஜனா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்குக்கும் இதே ஒரு நிலைமை தான் வந்து ஏற்பட்டது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கெயில் கிட்ட இருந்து வந்த ஒரு அப்டேட்டு. இந்த கெயில் பார்த்தீங்கன்னா ஒரு 3,295 கோடி மதிப்பில ஒரு 600 மெகாவாட்க்கான சோலார் பவர் ப்ராஜெக்ட்ட வந்து உத்தரப்பிரதேசத்தில பண்ண போறதா ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. கூடவே பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டத்தையும் வந்து அமைக்க போறதா கெயில் தரப்புல இருந்து அப்டேட் வந்திருக்கு. பெரும் பணத்த பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மென்ட் பண்றாங்க. அதே மாரி ஒரு டைவர்சிஃபிகேஷனும் கெயில்ல வந்து நடக்கிறத நம்ம இந்த இடத்துல கண்கூடா பார்க்க முடியுது. பட் இது என்னைக்கு நடக்குது ஏதுங்கிறது நம்ம வரக்கூடிய அப்டேட்ஸ் வச்சு தெரிஞ்சுக்குவோம். அடுத்தது அசோக் லைலாண்ட் கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு. மொரீஷியஸ்க்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 100 எலக்ட்ரிக் பஸ்ஸ வந்து இப்போ அசோக் லைலாண்டோட இந்த ஸ்விட்ச் மொபிலிட்டி பார்த்தீங்கன்னா, டெலிவர் பண்ணியிருக்கிறதா ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. இந்த ஒரு ஆர்டர் பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா மொரீஷியஸ் கிட்ட இருந்து வரல. எங்க இருந்துன்னா,
இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட இருந்து வந்திருக்கு. ஸோ அவங்க ப்ரொக்யூர் பண்ணி மொரீஷியஸ்க்கு வந்து டொனேஷனா வந்து குடுத்துருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ எது எப்படியோ இது ஸ்விட்ச் மொபிலிட்டிய பொறுத்தவரைக்கும் ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸ். அசோக் லேலண்ட பொறுத்தவரைக்கும் பாசிட்டிவ் நியூஸ். அவங்களுடைய ஃபுட் பிரிண்ட் ஒரு கண்ட்ரியில படுது. ஸோ 100 பஸ்ஸோட இது ஒரு பெரிய விஷயம். இன்னும் கொஞ்ச நாள்ல பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துலயும் அசோக் லேலாண்டோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா, இம்ப்ரூவ் ஆறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்குங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு அதிகமா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இன்டெல். கடந்த ஒரு 10 நாள்ல பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 50% வரைக்கான ஒரு ஏற்றத்த இன்டெல் நிறுவன பங்கு பார்த்தீங்கன்னா அடைஞ்சிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட $100 பில்லியன் மதிப்பிலான மார்க்கெட் வேல்யூவ வந்து ஆட் பண்ணியிருக்கிறதாவும் ஒரு தகவல் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இன்டெல் பத்தி நம்ம அப்பப்ப டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்டெல்ல பார்த்தீங்கன்னா, பல மாற்றங்கள் வந்து நடந்துட்டுருக்கு. ஸோ கூகுள் வந்து தொடர்ந்து Xeon சிப்ப வந்து யூஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணோம். அது போக ஒரு ஃபவுண்ட்ரிய பார்த்தீங்கன்னா, பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஸ்டேக்ஸையும் வந்து இவங்க அக்யூர் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் நிறையா விஷயங்கள் ஓடிட்டுருக்கு. டெஸ்லா அதாவது எலான் மஸ்கோட டெராஃபேப் கூட ஒரு பார்ட்னர்ஷிப் அவங்களுக்கு டெக்னாலஜி சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ இன்டெல் நிறுவனம் நிறைய விஷயங்களை வந்து மாற்றி பண்ணிட்டு இருக்காங்க. இதை பற்றி தனியாக ஆர்டிக்கல் போடணும் அப்படின்னு தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்னும் அதற்கான டைம் வரல. எழுதுறதுக்கு உட்கார்றதுக்கு நேரமும் வந்து கிடையாது. ஸோ எழுதுறதுக்கு உட்கார்ந்தேன். ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் பெரிய விஷயங்கள் தான், நிறையா எழுதணும். ஏன்னா இன்டெல்ல ஏன் இந்த சரிவு ஏற்பட்டது? இப்ப என்ன ஏற்றம் இப்ப எதனால ஏற்றம் நடந்துட்டு இருக்கு? ஸோ இது சரிவுல இருக்கும்போது, நமக்கு என்ன வழியில இது அட்ராக்டிவா தெரிஞ்சது? ஏன்னா இதெல்லாம் லாஸ் மேக்கிங் கம்பெனியா இருந்த ஒரு நிறுவனம். என்ன காரணம் அப்படின்ட்டு டீட்டெயில்டா வந்து விவரிக்கணும் அப்படின்னு தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஸோ வருங்காலம் எப்படி இருக்கும்? வருங்காலத்துல இதோட போட்டித்தன்மை எப்படி இருக்கும்? அப்படிங்கிறதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஸோ இப்போ சில அனலிஸ்ட் எல்லாம் இதுக்கு செல் ரேட்டிங்கும் வந்து குடுத்துருக்காங்க. $49 வரைக்கும் போகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் போறது வந்து ரொம்பவே கஷ்டம்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா, இன்டெலுக்கு நல்ல காலம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் எனக்கு இருக்கு. கிட்டத்தட்ட 240% வரைக்கான ரிட்டர்ன் குடுத்துருக்கு. ஸோ என்னோட போர்ட்ஃபோலியோல அதிகப்படியான ரிட்டர்ன் குடுத்த ஒரு பங்கு யுஎஸ் போர்ட்ஃபோலியோல சொல்றேன். அது ஜெனரல் மோட்டார் தான். ஸோ 100%க்கு மேல ரிட்டர்ன் வந்து குடுத்திருந்தது. $30 வாங்குனது இப்போ அரவுண்ட் ஒரு $75க்கு மேல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அது $90 வரைக்கும் கூட போயிருந்தது. கிட்டத்தட்ட $90 வரைக்கும். இப்போ அந்த பங்கு கொஞ்சம் அப்படியே ஸ்ட்ரகிள்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பட் ஸ்டில் அது ஒரு பெட்டர் ரிட்டர்ன் குடுத்த பங்கா என்னோட போர்ட்ஃபோலியோல இருந்தது. அது மட்டும் இல்ல, அதுதான் என்னோட டைரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்ட்மென்ட் யுஎஸ் மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டாக் இன்வெஸ்ட்மென்ட்டா வந்திருக்கு. அது பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ குடுத்திருக்கு. ஸோ 2வது பேங்க் ஆஃப் அமெரிக்கா நல்ல பெர்ஃபார்மன்ஸ குடுத்திருக்கு. ஆனா இப்ப அதெல்லாம் தாண்டி இன்டெல் பார்த்தீங்கன்னா, சூப்பரான ரிட்டர்ன வந்து குடுத்துட்டுருக்கு. ஸோ இன்னும் சில பங்குகள் இருக்கு. ஒரு டீசென்ட்டான பெர்ஃபார்மன்ஸ குடுத்ததும் சரி, ஸோ புவரான பெர்ஃபார்மன்ஸ குடுத்த நைக் அண்ட் இந்த அசென்ச்சர் இருக்கு. ஸோ அசென்ச்சர் கூட இப்போ ரீசென்ட்டா ஃபோக்கஸ் பண்ணது. இது போக ஸ்டெலன்டீஸ் வந்து இருக்கு. அது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இந்த மாரியான பங்குகள் இருக்கு. இந்த மாரியான பங்குகள் ஸ்டெலன்டீஸ் எல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு. ஸோ அத பற்றியும் நம்ம விரைவில் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நெறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ டிஸ்கஸ் பண்றதுக்கு அண்ட் ஒரு ஆர்டிக்கல் மாரி போடுறதுக்கு. பட் எனக்கு நேரம் தான் வந்து கிடைக்காம இருக்கு. ஸோ நண்பர் பார்த்தீங்கன்னா, சீக்கிரம் ஏஷியன் பெயிண்ட்ட பத்தி போடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இது இன்னைக்கு போட்ட பதிவின் கீழ இவர் தினமும் பார்த்தீங்கன்னா போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நண்பர் தான். ஸோ அதுக்காக நான் இப்போ டிஸ்கஸ் பண்றேன். ஸோ இப்போ இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ ரீசென்ட்டா ஏஷியன் பெயிண்ட்லாம் அவங்களுடைய சப்சிடரியான பாலிமர் பிசினஸ் பண்ணக்கூடிய ஒரு என்டிட்டிய வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இதனால எப்புட்ருக்கும்? ஸோ அப்படி இப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நீங்க ரொம்ப சிம்பிளா எடுத்துக்கோங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல. அதேமாரி இன்டர்நேஷனல் பிசினஸ் பத்தியும் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த ஏஷியன் பெயிண்ட்ட பொறுத்தவரைக்கும் இன்டர்நேஷனல் பிசினஸ் எல்லாம் ரொம்பவே ஒரு மாடரேட்டான பெர்ஃபார்மன்ஸ குடுத்துட்டு இருக்கு. FY 25ல அவங்களுடைய ஒரு ஷேர் பார்க்கும்போது இன்டர்நேஷனல் பிசினஸ்ல வெறும் ஒரு 11% வரைக்கும் தான் வந்து ஷேர் இருக்கு. ஸோ அவங்களுடைய மெயினா இப்போ நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, டொமஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும். ஸோ டொமஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ பொறுத்தவரைக்கும் ஏன்னா அதுதான் 90% ஆஃப் ரெவென்யூவ வந்து டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. இது போக இந்த ஒயிட் டீக் அதெல்லாம் வந்து இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு இன்னும் வந்து க்ரோவ் ஆகல. அதெல்லாம் க்ரோவ் ஆகுறதுக்கு இன்னும் கண்டிப்பா வருடங்கள் பல ஆகும். ஸோ அதில கான்சன்ட்ரேட் நம்ம பண்றதுல பெரிய ஒரு அவசியம் இல்லைங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ இப்போதைக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனைன்னு பார்க்கும்போது, இந்த பிர்லா ஓப்பஸோட காம்படிஷன் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு செய்தி. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ரா மெட்டீரியல் காஸ்ட். இது பொதுவான ஒரு செய்தி எல்லா பெயிண்ட் கம்பெனிஸும் பொறுத்தவரைக்கி. ஸோ இவங்க எப்படி வந்து அவங்க கூட போட்டி போடுவாங்க அண்ட் எப்படி வந்து அவங்க மார்ஜின தக்க வைப்பாங்கங்கிறத பற்றியெல்லாம் நம்ம இதுக்கு முன்னாடியே தெளிவா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நான் ஆர்டிக்கல் இதுக்கு முன்னாடி போடுறேன்னு சொல்லியிருக்கேன். அதையும் விரைவில் நான் போடுறதுக்கு ட்ரை பண்றேன். ஸோ ரொம்ப ஈஸின்னு நெனச்சுக்காதீங்க ஆர்டிக்கல் நம்ம எழுதுறத பார்த்து. ஸோ இதில எழுதுறதுக்கும் நெறையா உழைப்பு அப்படிங்கிறது பின்னாடி இருக்கும். பல ரிசர்ச் நம்ம பண்ணணும். பல ஐடியாஸையும் போட்டு தான் இந்த விஷயங்கள வந்து நம்ம பண்ணுவோம். ஸோ ரொம்ப ஈஸியாலாம் வந்து இத எங்கேயோ பார்த்து வந்து எழுதி நம்ம போட்டுற முடியாது. ஸோ அத்தனையுமே
நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறத தான் வந்து இந்த இடத்துல டெலிவர் பண்ணுறோம். ஸோ அதனால் அவசரம் மட்டும் எதுலேயும் வந்து படாதீங்க. தினமும் கேட்கறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. கண்டிப்பாக நான் வந்து அதை முடிச்சுட்டேன்னா அந்த ஆர்டிக்கல் நான் ஷேர் பண்ண தான் போகிறேன். இன்கேஸ் வந்து ஏதாச்சும் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை வீடியோ மூலியமாகவும் உங்கள் கூட நான் டிஸ்கஸ் பண்ண தான் போகிறேனே தவிர ஸோ எதையும் வந்து நம்ம அப்படியே வந்து கடந்து போக போகிறது இல்லை. மிஸ் பண்ணிவிட்டு கடந்து போக மாட்டோம். ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ தூரம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஏஷியன் பெயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் டொமஸ்டிக் பிஸ்னஸை நீங்கள் கண்டிப்பாக வந்து செக் பண்ணி ரிசர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ டொமஸ்டிக் பிஸ்னஸ் தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் மற்ற இடத்துலலாம் போய் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண வேண்டாங்கிறதுனால இப்போ அதை வந்து உங்களுக்கு எடுத்து கூறியிருக்கேன். ஓகே. ஸோ இந்த வீடியோவில் பல இன்ஃபர்மேஷன் பார்த்துருப்போம். பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இன்னொன்று மைக்ரோசாஃப்ட், அதையும் வந்து அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. ஸோ நான்லாம் மைக்ரோசாஃப்ட் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அக்யூமுலேட் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கேன். ரீசெண்டாக கூட பணம் ஆட் பண்ணேன். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட்டை தான் நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த மைக்ரோசாஃப்ட் பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆரக்கிள்லாம் கிட்டத்தட்ட 12% வரைக்கும் நான் ஏற்றத்தை டெலிவர் பண்ணியிருந்தது. பட் இதை பார்த்து நம்ம பெரிய அளவுக்கு வந்து ரொம்ப இதாகிக்க வேண்டாம். ஸோ இந்த ஆரக்கிளில் கொஞ்சம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ரிஸ்கியர் பெட்டாக வந்து நான் பார்க்குறேன். ஒரு சேஃபர் பெட்டாக பார்த்தீங்கன்னா எம்எஸ்எஃப்டி மைக்ரோசாஃப்ட் வந்து எனக்கு படுது. ஸோ அதனால் நான் மைக்ரோசாஃப்ட்டை தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது பெட்டரோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இந்த வீடியோவில் பல இன்ஃபர்மேஷன் பார்த்துருப்போம். பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஈவினிங் நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.